ஹாய் ஹலோ கைஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஸோ குரூப் 2 நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சுங்க. ஸோ நம்ம வந்து அக்டோபர்லேயும் நினச்சிட்டு இருந்த எக்ஸாமு பரவாயில்ல, இப்போ நவம்பர் வந்து ஃபஸ்ட்டில் தான் எக்ஸாம் வருது கரெக்டாக. ஸோ குரூப் 2 எக்ஸாம் வந்து நவம்பர் ஃபஸ்ட்டு தாங்க ப்ரிலிமினரி எக்ஸாமு. ஸோ உங்களுக்கு நம்ம கிட்டத்தட்ட வந்து ஒரு 75 டேஸ் இருக்குது கரெக்டாக அப்படின்னு பார்த்துட்டோம்னா ஒரு 75 டேஸ் இருக்குது சரிங்களா. ஸோ 75 டேஸில் வந்து நம்ம டெய்லியுமே ஒவ்வொரு டெஸ்ட்டு மாதிரி தேர்வுகள் நம்ம கம்ப்ளீட் பண்ணாலே வந்து தமிழ் ஜிஎஸ் ஈஸியாக வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். மேக்ஸுக்கும் வந்து நம்ம டெஸ்ட்டு நம்ம கொடுக்க போகிறோம் சரிங்களா. ஸோ அதனால் வந்து நம்ம சேனலை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ 75 டேஸில் வந்து நம்ம தமிழில் வந்து 4500 கொஷின்ஸ் வந்து முடிக்க போகிறோம். ஜிஎஸ்சில் வந்து பார்த்திங்கன்னா சேம் அதே மாதிரி ஒரு 7000 கொஷின்ஸ் பக்கம் நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம் சரிங்களா. ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமிக், ஜியாகிரஃபின்னு சொல்லிட்டு எல்லாத்துலேருந்துமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 7000 கொஷின்ஸை வந்து நம்ம ரிவிஷன் பண்ண போகிறோம். இது இல்லாமல் மேக்ஸ் வந்து டாபிக் வைஸ் வந்து உங்களுக்கு சம்ஸும் நம்ம கொடுக்க போகிறோம் சரிங்களா. ஸோ அதனால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு ரெகுலராக வந்து தமிழ் டெஸ்ட்டு மார்னிங் டைமில் வந்துகிட்டே இருக்குங்க. ஈவினிங் வந்து ஜிஎஸ் டெஸ்ட்டு வந்துட்டுருக்கும் சரிங்களா. ரெண்டையுமே ஈவனாக கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. வெறும் 50 வினாக்கள் தான் சரிங்களா. 50 வினாக்கள் மட்டுமே. அதனால் அதை கரெக்டாக டெஸ்ட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெஸ்ட்டு எழுதும்போது உங்களோட மார்க்ஸை மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க சரிங்களா. 50 கொஷின்ஸ்க்கு வந்து எத்தனை கொஷின்ஸ் வந்து கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. இல்லை நீங்கள் வந்து டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுறீங்க, குரூப் 2 இல்லைனா குரூப் 4க்கான டெஸ்ட் பேட்சில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா மேலே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோங்க. நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் கேட்டுட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஃபீஸ் வந்து வெறும் 250 ருபீஸ் தாங்க. குரூப் 2க்கான ஓகே தான். குரூப் 4க்கு ரெண்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 250 அமௌண்ட்டு தாங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் நம்ம கொடுத்துருவோம். டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் அப்டேட் பண்ணிடுவோம். கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் வந்து பிடிஎஃப் ஃபார்மேட்டில் கொடுத்துருவோம். ஸ்டடி பிளான் எல்லாமே உங்களுக்கு நாங்கள் அப்டேட் பண்ணிடுவோம் சரிங்களா. ஸோ உங்களோட ஒர்க் என்ன அப்படின்னா நீங்கள் கரெக்டாக நோட்ஸ் கொடுக்குறத ஃபாலோ பண்ணி டெஸ்ட்டு ரைட் பண்ணாலே போதுங்க. அதுக்கான சோர்ஸஸ் அவுட் சோர்ஸு, பிடிஎஃப் மெட்டீரியல், கவர்மெண்ட் மெட்டீரியல் எல்லாமே உங்களுக்கு நாங்கள் கொடுத்துருவோம் டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுற எல்லாருக்குமே சரிங்களா. ஸோ அதனால் ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்தால் மேலே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். டெக்ஸ்ட் பண்ணி கேட்டுட்டு டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கான 50 வினாக்கள் பார்த்துடலாங்களா. ஸோ ஃபஸ்ட்டு மாதிரி தேர்வு 1ல் வந்து 50 வினாக்கள் பார்த்துட்டோம். இன்றைக்கான 50 வினாக்கள் வந்து பார்த்துடலாம் ஓகேங்களா. ஸோ இன்றைக்கான ஃபஸ்ட் கொஷின் வந்து பார்த்துடலாம். பொருந்தாத சொல்லை காணுங்க. பொருந்தாத சொல். இப்போ இந்த 4 ஆப்ஷனில் ஒன்று வந்து பொருந்தாத இருக்குது எதுன்னு கேட்டிருக்காங்க சரிங்களா. சூம்பல். சூம்பல்னா என்னங்க? அதாவது வந்து நம்ம ஒரு பழம் எடுக்கிறோம், இல்லை ஒரு காய் எடுக்கிறோம், அதில் வந்து அந்த நுனியில் அதை கொனையில் வந்து நம்ம சுருங்கிய நிலை தான் வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா சூம்பல்னு சொல்லுவாங்க சரிங்களா. சொத்தை. சொத்தைன்னு என்னங்க? ஒரு புழு பூச்சி வந்து அரிச்ச பழத்தை வந்து சொத்த பழம்னு சொல்லுவோம். ஓட்டையாக இருக்க சொத்த பழம்னு சொல்லுவோம் சரிங்களா. ஸோ கடலை. கடலை அப்படிங்கிறது என்னங்க? கடலை அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ அது வந்து ஒரு தாவரத்தோட விதை வகைகளில் செய்கிறது வந்து கடலை வரும் கரெக்டாக. ஸோ அப்போ இது வந்து வராது. அடுத்து அழுகல். அழுகல்னால் ஒரு பழத்தோட அழுகின நிலையத்தை வந்து பார்த்திங்கன்னா அழுகல்னு சொல்லுவோம் கரெக்டாக. ஒரு காய் வந்து அழுகிறது. இப்போ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு காய்லாம் பழத்தோட வகையில் சேரும். இது வந்து ஒரு விதை வகையில் வரும் கரெக்டுங்களா கடலை. ஸோ அப்போ வந்து இங்கே பொருந்தாத சொல் வந்து எது? சி தான் வந்து பொருந்தாத சொல் சரிங்களா. ஸோ டெஸ்ட்டு கரெக்டாக எழுதிட்டு வாங்க. 52 வேர் சொல்லின் தொழிற்பெயரை காண்க. ஸோ தொழிற்பெயர் அப்படின்னாலே உங்களுக்கு என்னங்க? ஸோ இல், அல், அதுதான் வந்து இல், தல், அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தொழிற்பெயரில் வருங்க. ஸோ அது இல்லாமல் ஒரு வினையை வந்து பார்த்திங்கன்னா பெயராக அமைந்து இல்லை அல் இல்லைன்னா தல் போன்ற விகுதியுடன் முடிவதை வந்து என்ன? தொழிற்பெயர் கரெக்டாக. அதோட டெஃபினேஷன் அதுதானே. ஸோ இலக்கண கொஷின்ஸை பொறுத்த வரைக்கும் அதோட டெஃபினேஷன் கரெக்டாக தெரிஞ்சினாலே நம்ம டக்குன்னு ஆன்சர் பண்ணிடலாம் சரிங்களா. ஒரு வினையின் பெயராக அமைந்து அல் இல்லைன்னா தல் போன்ற விகுதிகளுடன் முடிவர் தான் வந்து பார்த்திங்கன்னா தொழிற்பெயர் கரெக்டாக. ஸோ அப்போ இதில் வந்து தொழிற்பெயர் எதுன்னு சொல்லுங்கள். கொடுக்கான தொழிற்பெயர் எதுங்க வரும்? கொடுத்தல், தல், அல். ஸோ ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா தொழிற்பெயர் தான் நான் சொல்லியிருந்தேன். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ கொடுத்தல். 53 ஒத்த என்னும் அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் எது? ஸோ அதே மாதிரி நூல்களுக்கு உண்டான சிறப்பு பெயர்களை நம்ம பார்த்துக்கணும் சரிங்களா. கவிஞர்களுக்கு வந்து சிறப்பு பெயர் இயற்பெயர் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி நூல்களுக்குமே நம்ம பார்த்துக்கணும் சரிங்களா. ஸோ பாருங்கள். ஸோ ஆன்சர் என்ன வருங்க? ஆன்சர் ஆப்ஷன் டி 10. ஸோ 10 அப்படிங்கிறது வந்து என்ன? 8 தொகை நூல்களில் ஒன்று கரெக்டாக. நம்ம சிலபஸில் வந்து பார்த்திங்கன்னா 8 தொகை நூல் 10 பாட்டு நூலெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு படிக்காமல் இருந்துடாதீங்க. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் கண்டிப்பாக கேட்பாங்க சரிங்களா. ஸோ 8 தொகை நூல்களில் ஒன்று தான் 10 சரிங்களா. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா ஒத்த அப்படின்னு சொல்லி அடைமொழியெல்லாம் சொல்லுவாங்க. 54வது கேள்வி. பகுதி தொடர்பான கூற்றுகளில் தவறானது எது? ஸோ பகுதி பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து தவறானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா. ஸோ பாருங்கள். ஃபஸ்ட்டு சொல்லின் முதலில் நிற்கும் பகுதி அப்படிங்கிறது வந்து சொல்லோட முதல்ல நிற்கும் சரிதான். பகுபதமாக இருக்கும். பகுதி வந்து பார்த்திங்கன்னா எப்படின்னா சொல்லோட முதல்ல வரும்போது அது வந்து பகாபதமாக தான் இருக்கும். பகுபதம் கிடையாது, பகாபதமாக தான் இருக்கும். ஸோ வினைச்சொல்லில் ஏவலாக வரும் சரிதான். பெயர் சொல்லில் அறவரை பெயர்களாகவும் வரும் சரிங்களா. அறவகை பெயர்களாகவும் வரும், இதுவுமே சரிதான்.
ஸோ அப்போ வந்து பகுதி வந்து பார்த்திங்கன்னா பகுபதமாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து தவறு, பகாபதம் தான் சரி. சரிங்களா? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி தான் வந்து தவறாக கொடுத்துருக்காங்க. அடுத்து 55வது கேள்வி வந்து பாருங்கள். கிளியராக தெரியுதுங்களா? சொல்லுங்கள். உயிர்குறிலோட மாத்திரை அளவு என்னங்க? 1. உயிர் நெடிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2. குற்றிய லிகரம் அரை மாத்திரை. ஔகார குறுக்கம்க்கு வந்து 1.5 மாத்திரை. ஆயுத குருத்தத்துக்கு வந்து மாத்திரை. சரிங்களா? கரெக்டுங்களான்னு பாருங்கள். உயிர்குறிலுக்கு வந்து 1 மாத்திரை. உயிர் நெடிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 மாத்திரை. குற்றிய லிகரத்துக்கு வந்து அரை மாத்திரை. ஔகார குறுக்கத்துக்கு வந்து 1.5 மாத்திரை. ஆயுத குறுக்கத்துக்கு வந்து மாத்திரை. சரிங்களா? ஸோ இப்போ இதுக்கான ஆன்சர் எனக்கு 2, 1, 5, 3, 4. 5, 3, 4. ஸோ ஆப்ஷன் டி தான் வந்து சரிங்க. ஆப்ஷன் டி 2, 1, 5, 3, 4 தான் சரி. 56வது கேள்வி. எழுது என்னும் வேர்ச்சொல்லின் வினைமுற்றை காண்க. எழுது என்னும் வேர்ச்சொல்லின் வினைமுற்று கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ பாருங்கள். வினைமுற்று முற்று பெற்று வருவதை வந்து பார்த்திங்கன்னா வினைமுற்று. ஸோ இதில் வந்து எது வந்து சரின்னு? எழுதுவாய். ஆப்ஷன் டி எழுதுவாய் தான் சரி. சரிங்களா? ஸோ அடுத்தது 57. பெயர் சொல்லின் வகை அறிக. ஸோ இப்போ பெயர் சொல், இடப்பெயர், பொதுப்பெயர், காலப்பெயரெல்லாம் இருக்கலாங்க. இதில் வந்து இங்கே என்ன பெயர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. உலகம் மகிழ்ந்தது. உலகம் மகிழ்ந்தது அப்படிங்கிறது வந்து என்ன பெயர்? உலகம்னா முதல்ல என்னங்க? உலகம்னா வந்து ஒரு இடம். சரிங்களா? இடவாகு பெயர். ஸோ ஆள்களையும் சேர்த்து குறிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஆகு பெயரில் வரும். ஸோ இடவாகு பெயர். நம்ம என்ன வேணால் இடப்பெயர்னு குறிச்சிடுவோம். சரிங்களா? ஸோ இது வந்து தவறு. இடவாகு பெயர் தான் வரும். சரிங்களா? இடவாகு பெயர். அதாவது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எப்படி சொல்கிற அதோட இதுவும் இல்லாமல், அதாவது ஒரு அதோட பொருளோட இன்னொரு இது சேர்ந்து ஒரு அந்த பெயர் இல்லாமல் அதோட பொருளையும் சேர்ந்து குறிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆக்கு பெயரில் வரும். கரெக்டாக? ஸோ அப்போ வந்து வெறும் உலகம்னு கொடுத்துருந்தாங்கன்னா இடப்பெயர் நம்ம கொடுத்துருப்போம். அதோட பொருளையும் சேர்ந்து குறிச்சி வரும்போது வந்து பார்த்திங்கன்னா இடவாகு பெயர்னு சொல்லுவோம். கரெக்டாக? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி தான் வந்து சரி. இடவாகு பெயர் தான் வரும். ஓகேங்களா? 58. நற்றிணை நூலுக்கு உரை எழுதியவர் யார்? நற்றிணை நூலுக்கு உரை எழுதியவர் யார்? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி பின்னத்தூர் நாராயணசாமி ஐயர். 59. இந்திர விழா குறித்து கூறும் தொகை நூல் எது? இந்திர விழா குறித்து கூறும் தொகை நூல் எது? எந்த நூலில் வந்து சொல்லியிருப்பாங்க? ஆன்சர் ஐங்குறு நூலில். சரிங்களா? ஐங்குறு நூலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்திர விழா பற்றி சொல்லியிருப்பாங்க. ஸோ அது இல்லாமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சிலப்பதிகாரம், மணிமேகலை எல்லாத்துலேயுமே சொல்லியிருப்பாங்க அந்த இந்திர விழா பற்றி. சரிங்களா? இதில் வந்து குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா மருதத்திணையில், சரிங்களா, ஐங்குறு நூலுக்கு மருதத்திணையில் ஓரம்போகியாரோட பாடலில் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? மருதத்திணையில் ஓரம்போகியார் அவர்கள் பாடலில் வந்து இந்த இந்திராவிழா பற்றி சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ நோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸுங்க. ஸோ அடுத்து 60வது கேள்வி. இது கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஓகேங்களா? சரி இப்போ சொல்லுங்கள். மருவு இங்கே வந்து 5 ஆப்ஷனில் எது வந்து மருவு பெயராக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆடையை, காரை, குழந்தை, திருமுகம், கடைக்கண், கால் கழுவி வந்தான். சில வந்து மருவு பெயர் எதுங்க? ஸோ குடந்தை. கும்பகோணத்துக்கு வந்து குடந்தைன்னு மருவு பெயர் இருக்கா? கரெக்டு. ஸோ மங்களம்னா என்னங்க? மங்களம், திருமுகம், குழுவுக்குறி, ஆடையக்காரை, இடக்கரடக்கல் வந்து என்ன வருங்க? கால் கழுவி வந்தான் தான் இடக்கரடக்கல். இலக்கணப்போலி வந்து கடைக்கண். ஸோ பார்த்தாலே தெரிஞ்சிடும். இலக்கணப்போலி கடைக்கண். சரிங்களா? ஸோ இதுக்கு வந்து நீங்கள் அட்டை டு அட்டை ஃபுல்லாக படிச்சிங்கனாலே போதுங்க. இலக்கண கேள்விகள் எல்லாமே நம்ம அட்டென்ட் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன? 2, 3, 1, 5, 4. ஸோ ஆப்ஷன் ஏவே சரிதாங்க. சரிங்களா? ஆப்ஷன் ஏவே சரிதான். 61 வந்து பாருங்கள், பொறுத்துக்க. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸும் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? இதெல்லாம் ப்ரீவியஸில் 2 or 3 டைம்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. மதியாதார் முற்றம் மிதியாமை கோடி பெறும். உபசரிக்காதார் மனையில் உண்ணாமை கோடி பெறும். குடி பிறந்தார் தம்மோடு கூடுவது கோடி பெறும். கோடான கோடி கொடுப்பினும் சொன்ன சொல் தவறாமை கோடி பெறும். சரிங்களா? மதியாதார் முற்றம்
மிதியாமை கூடி பெறும், உபசரிக்காதார் மனையில் உண்ணாமை கூடி பெறும், குடி பிறந்தார் தம்மோடு கூடுவது கூடி பெறும், கோடான கோடி கொடுப்பினும் சொன்ன சொல் தவறாமை கூடி பெறும். சரிங்களா? ஆன்சர் 2 4 1 3 தான் சரி. ஆப்ஷன் பி தான் வந்து சரி. சரிங்களா? இதெல்லாம் நம்ம பழமொழி மாதிரி படித்து பார்த்தாலே நம்மளுக்கு புரிஞ்சிடும். சரிங்களா? 62 பெரு முத்திரையர்கள் பற்றி குறிப்புகள் அமைந்துள்ள நூல் எது? பெரு முத்திரையர்கள் பற்றி குறிப்புகள் அமைந்துள்ள நூல் எதுங்க? ஆன்சர் நாலடியார். ஆப்ஷன் சி நாலடியார்லேயே கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த நாலடியாரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எத்தனை நூல்கள் இருக்குங்க? ஸோ 400 பாடல்கள் இருக்குது. இதுக்கு வந்து சிறப்பு பெயர் என்னென்ன இருக்குது? வேளாண் வேதம், குட்டி திருக்குறள், நாலடி 400. ஸோ இதெல்லாம் வந்து இதோட சிறப்பு பெயர்களுங்க. சாரி, வேளாண் வேதம், குட்டி திருக்குறள் வரும், நாலடி 400. சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாலடியாரில் வர சிறப்பு பெயர்கள் தான். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 40 அதிகாரம் இருக்குது, 11 இயல்கள் இருக்குது. ஸோ இதெல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இதெல்லாம் நம்ம ஒவ்வொரு டாபிக் படிக்க அதுக்கு ரிலவெண்ட்டான கொஷின்ஸை சேர்த்து பார்த்துக்கலாம். ஸோ அடுத்து 63 சீவக சிந்தாமணி காப்பியத்தில் குணமாலை எனும் தலைவி யானையை கண்டு அஞ்சிய காட்சியை கூறப்படும் ஓவிய வகை எது? சீவக சிந்தாமணி காப்பியத்தில் குணமாலை எனும் தலைவி யானையை கண்டு அஞ்சிய காட்சி கூறப்படும் ஓவிய வகை எது? ஸோ எந்தமான ஓவியம்னு கேட்டிருக்காங்க. கூறப்படும் ஓவிய வகை வந்து துணி ஓவியம். ஆப்ஷன் டி துணி ஓவியத்தில். சரிங்களா? ஸோ இது இப்போ வந்து பார்த்திங்கன்னா கலம்காரி ஓவியம்னு சொல்லுவாங்க. சரிங்களா? கலம்காரி ஓவியம்னு சொல்கிறேன்ல, கலம்காரின்னு சொல்கிறோம்ல, கலம்காரி ஓவியம்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஆப்ஷனில் எந்த மாதிரி இருந்ததுனாலுமே வந்து நோட் பண்ணிக்கோங்க. துணி ஓவியம், கலம்காரி ஓவியம் எது வேணால் கொடுக்கலாம். சரிங்களா? 64 யாருடைய முன்னோர் காலத்தில் கரும்பு சீனாவிலிருந்து கொண்டு வந்து பயிரிடப்பட்டது? யாருடைய முன்னோர் காலத்தில், எந்த அரசருடைய முன்னோர் காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா கரும்பு வந்து சீனாவிலிருந்து வந்து இங்கே வந்து பயிரிடப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் அதியமான். ஆப்ஷன் சி அதியமான் அவர்களுடைய காலத்தில் தான். சரிங்களா? அடுத்து வந்து பாருங்கள் பொறுத்துக்க. ஸோ இது என்ன அப்படின்னா சிறு பொழுது 5 திணைகளோட சிறு பொழுது கொடுத்துருக்காங்க. சிறு பொழுது பெரும் பொழுதுன்னு இருக்கும் இல்லைங்க, அதில் வந்து சிறு பொழுதும் 5 திணைகளோட பண் கொடுத்துருக்காங்க. நான் சொல்லியிருந்தேன் 10th தமிழ் புக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேப்லேஷனில் வந்து 5 திணைகளும் அதோட கருப்பொருள், அதோட மக்கள்கள் என்னென்ன, மக்கள் செய்த தொழில்கள் என்னென்ன, இது எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா அதில் பண் தனியாக நம்ம கொடுத்துருக்கோம். இது வந்து ப்ரீவியஸில் கேட்ட கொஷின் தான். சரிங்களா? ஸோ சொல்லுங்கள் பார்க்கலாம். யாமம், யாமத்துக்கு வந்து குறிஞ்சிப்பண், மாலைக்கு வந்து சதாரி, ஸோ அடுத்து ஏற்பாடு, ஏற்பாடுக்கு வந்து பிலரி, நண்பகலுக்கு வந்து பஞ்சுரம். சரிங்களா? ஸோ ஆன்சர் என்ன வருதுங்க? 3 4 1 2. ஆப்ஷன் பி தான் வந்து சரி. 3 4 1 2 தான் சரி. சரிங்களா? ஆப்ஷன் பி தான் வந்து சரி. அடுத்து 66 சரியான கூற்றை காண்க. பாவகையால் பெயர் பெற்ற நூல் கலித்தொகை மட்டும், பொருட்கலவை நூல் பரிபாடல், தமிழின் முதல் இசைப்பாடல் பரிபாடல், பாண்டிய நாட்டை சிறப்பிக்கவே பாடப்பட்ட நூல் பரிபாடல். ஸோ இதில் வந்து சரியான கூற்று எது எதுன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஸோ இதுக்கான ஆன்சர் என்னங்க? ஆன்சர் வந்து ஆப்ஷன் டிங்க. 2 3 4 மட்டும்தான் சரி, 1 வந்து தவறு. சரிங்களா? அதாவது வந்து பார்த்திங்கன்னா கலித்தொகை வந்து பார்த்திங்கன்னா பாவகையால் பாடப்பட்டதான், கலிப்பாவால் பாடப்பட்டது சொல்லுவோம்ல. கலித்தொகை வந்து பாவகையால் வந்த நூல் தான் வந்து கலித்தொகை தான். சரிங்களா? இது வந்து கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. பாவகையால் பெயர் பெற்ற நூல் கலித்தொகைன்னு சொல்லுவாங்க. இது வந்து பாவகையால் கிடையாது, அது வந்து ஜஸ்ட் வந்து ஒரு கலிப்பான் மட்டும் சொல்லுவோம்ல. ஸோ அது மட்டும்தான். சரிங்களா? ஸோ பொருட்கலவை நூல், பொருட்கலவை நூல் அப்படிங்கும்போது நம்ம என்னென்ன வரும்? உங்களுக்கு வந்து எல்லாமே வரும். பொருட்கலவையில் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து அகம் புறம் பக்தி இதெல்லாமே சேர்ந்து வரும்போது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து பொருட்கலவைன்னு சொல்லுவோம். இது வந்து முதல் இசை பாடல் சரிதான். பாண்டிய நாட்டை சிறப்பிக்கவே பாடப்பட்ட நூல் தான் வந்து இந்த பரிபாடல், இதுவுமே சரிதான். சரிங்களா? 67 கரகமலம் இலக்கண குறிப்பு தருக. கரகமலம். சரிங்களா? கரகமலம்னு சொல்லுவாங்க. சரிங்களா? கரகமலம், கரகமலம் சொல்லிட்டேன், சாரி, கரகமலம். சரிங்களா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இதோட இலக்கண குறிப்பு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் வந்து கரம் அப்படின்னு என்னங்க? கரம் அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து அது வந்து கை. கரெக்டாக? கரம் அப்படின்னா கை. அப்போ கமலம் அப்படிங்கும்போது என்ன வரும்? கமலம் அப்படிங்கிறது வந்து தாமரை குறிக்கும். சரிங்களா? கமலம் அப்படின்னு என்ன? தாமரை தான் கமலம்னு சொல்லுவோம். சரிங்களா? இப்போ சொல்லுங்கள் பார்க்கலாம். கரம்னா கைன்னு சொல்லிட்டேன், கமலம்னா தாமரைன்னு சொல்லியாச்சு. ஸோ அப்போ சொல்லுங்கள் இதில், அதாவது வந்து முதல்ல வந்து கரம் உவமையாகிய தாமரை. சரிங்களா? முதல் கரம் வந்து உவமையாகிய தாமரை, இறுதியிலும் வந்து இரண்டும் வேறல்ல ஒன்றை ஒன்று
ரெண்டுமே வந்து வேற இல்லை, ஒன்றே ஒன்று தான். ஒன்னோட பொருள் தரும்போது இது வந்து என்னென்னு சொல்லுவோம் நம்ம, ஒரே இது பொருள் தரும்போது அதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஒவ்வொரு உருவகம்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதாவது வந்து ரெண்டுமே வேறு வேறு இது அப்படின்னா ஓகே, ரெண்டுமே ஒரே மீனிங்கில் வரும். சரிங்களா? அதாவது வந்து உவமையாகிய தாமரை இறுதியில் வந்து, சரிங்களா, கமலம்னு இறுதியில் வந்திருக்கா, இறுதியிலும் வந்து இரண்டுமே வந்து வேறில்லை, கரம் வேறில்லை கமலம் வேறில்லை, ரெண்டுமே வேறில்லை, ஒரே பொருள் தான் கூறுது அப்படின்னு சொல்லும்போது இது வந்து உருவகம் தான். ஓகேங்களா? ஸோ கரமாகிய கமலம், ஸோ நம்ம கை வந்து பார்த்திங்கன்னா இப்படி இருக்குது, கமலம் மாதிரி போன்றது. ஸோ ரெண்டோட மீனிங் வந்து ஒன்று தான். சரிங்களா? கரமாகிய கமலம்னு சொல்லலாமா? ஸோ ஆன்சர் வந்து உருவகம் தான். கிளியராக புரிஞ்சுதுங்களா? ஸோ அடுத்து 68, புலமை பெருங்கடல் என அழைக்கப்பெற்றவர் யார்? புலமை பெருங்கடல் என அழைக்கப்பெற்றவர் வந்து யாருங்க? உவே சாமிநாதர் அவர்கள் தான். சரிங்களா? 69, எறும்பும் தன் கையில் என்ஜான் என பாடியவர் யார்? எறும்பும் தன் கையில் என்ஜான் போன்றதே அப்படின்னு சொல்லுவாங்களே, யாருங்க? ஔவையார் அவர்கள் தான். சரிங்களா? என்ஜான் உடையதைன்னு சொல்லுவாங்க, ஔவையார் அவர்கள். அடுத்து 70வது கேள்வி, தவறான இணையை காண்க. பண் இசை சரிதான், கனகச்சுனைங்கிறது பொன் வண்ண நீர்நிலை சரிதான், மத வேலங்கள்லாம் மத குதிரைகள்னுங்கிறாங்க. வேலங்கள்னா என்ன? ஸோ முதல்ல வேலங்கள்லாம் என்னென்னா யானை. சரிங்களா? வேதங்கள்னா யானை, அப்போ மத யானைகள் தான் வந்து இங்கே மத குதிரைகள்னு போட்டிருக்கேன், தவறு. பலவைனா முதிர்ந்த மூங்கில், இதுவுமே சரிதான். சரிங்களா? அப்போ தவறான இணை எது? ஆப்ஷன் சி தான் வந்து தவறாக கொடுத்துருக்காங்க. ஸோ மத வேலங்கள் என்ன? மத யானைகள்னு வரும். சரிங்களா? நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து 71வது கேள்வி, சிறு பஞ்சமூலம் என்பதில் பஞ்சமூலம் என்பது எதை குறிக்கும்? ஸோ நம்மளுக்கு பஞ்சமூலம் 5 தான். ஸோ 5 வேர்கள், 5 வேர்களை குறிக்கும். சரிங்களா? என்னென்ன வேருங்கள்? கண்டங்கத்திரி, நோட் பண்ணிக்கோங்க, கண்டங்கத்திரி, சிறுவழுத்துணை, சரிங்களா? அடுத்து சிறுமல்லி, பெருமல்லி, சிறுமல்லி, பெருமல்லி, சரிங்களா? நெருஞ்சி. சரிங்களா? ஸோ கிளியராக இருக்கா? எகைன் எழுதுகிறேன், கண்டங்கத்திரி, சிறுவழுத்துணை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி. சரிங்களா? ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 5 வேர்கள், சிறு பஞ்சமூலத்தில் இருக்கிற 5 வேர்கள் தான். சரிங்களா? நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து 72, பின்வருவனவற்றில் ஆகு பெயர் அல்லாதது எது? ஆகு பெயர் அல்லாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து ஆகு பெயர் அப்படின்னா அதாவது ஒரு பெயர் வந்து அதோட பொருளையே வந்து குறிக்காமல் அதோட தொடர்புடைய வேறு ஒரு பொருளுக்கு ஆகி வருவதை வந்து பார்த்திங்கன்னா ஆகு பெயர்னு சொல்லுவோம். கரெக்டாக? ஒரு பெயர் வந்து தன்னோட பொருளை வந்து மட்டுமே குறிக்காமல் அதோட தொடர்புடைய வேறு பொருளையும் சேர்ந்து குறிக்கிறத வந்து ஆகு பெயர்னு சொல்லுவோம். ஸோ இங்கே சொல்லுங்கள், மதுரை இரவிலும் வணிகம் செய்தது. மதுரை இரவிலும் வணிகம் செய்தது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மதுரை வரும், சரிதான். இந்திய வீரர் எளிதில் வென்றன, இந்திய வீரர்கள் எளிதில் வென்ற, இது வந்து ஆகு பெயர் கிடையாது. வகுப்பறை சிரித்தது வரும். மாமாவின் வருகைக்கு வீடே மகிழ்ந்தது, இங்கே வந்து மதுரை. ஸோ இந்த எல்லாமே இந்த 3மே ஆகு பெயர் தாங்க. சரிங்களா? ஸோ இப்போ ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம், அதாவது ஒரு இடத்தையோ ஒரு இதையோ நம்ம குறிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஒரு இடப்பெயர்கள் வரும். அதோட இது இல்லாமல் தன்னோட பொருளையும் சேர்ந்து குறிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அது ஆகு பெயர்னு நம்ம சொல்லியிருந்தோம். சரிங்களா? இங்கே வந்து பாருங்கள், அதோட அந்த இடத்த மட்டும் இல்லாமல் மக்களையும் சேர்ந்து குறிக்கும். மதுரையில் இருக்கிற மக்கள் வந்து வணிகம் செஞ்சாங்க, வகுப்பறையில் மக்கள் இருந்தாங்க. கரெக்டாக? வருகைக்கு வீடே மகிழ்ந்தது, ஸோ அங்கே இருந்த மக்களும் மகிழ்ந்தாங்க. ஸோ அதான் வந்து அதோட பொருள் மட்டும் இல்லாமல் அதோட பெயர் மட்டும் அதோட பொருளை மட்டும் குறிக்காமல் அதோட தொடர்புடைய வேறு பொருளையும் சேர்ந்து குறிக்கிறத வந்து பார்த்திங்கன்னா ஆகு பெயர்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இடவாகு பெயர். மதுரை, வகுப்பறை, வீடு இதெல்லாம் வந்து இடவாகு பெயர். சரிங்களா? 73 வந்து பாருங்கள், நக்கீரர் வாய்மொழி கபிலன். நக்கீரர் வாய்மொழி கபிலன். பெருங்குன்றனார் கிளார் நல்லிசை கபிலன். இளங்கீரனார் வெறுத்த கேள்வி விலங்கு புகழ் கபிலன். ஸோ அடுத்து மரோகத்து நப்பசலையார் வந்து பார்த்திங்கன்னா பொய்யானாவிட் கபிலர். கரெக்டுங்களா? சரிங்களா? ஸோ ஆன்சர் வந்து 2143 2143 ஆப்ஷன் பி தான் வந்து சரி. சரிங்களா? ஸோ எங்களுடைய சிறப்பு பெயர்கள் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ
ஆன்சர் ஆப்ஷன் பி தான் வந்து சரி. அடுத்தது அகநானூரில் இருக்கிற பிரிவுகள் வந்து கொடுத்துருக்காங்க பொறுத்த சொல்லி. ஸோ பாருங்கள், அகநானூரில் மொத்தம் 3 பிரிவுகள் இருக்குது. மொத்தம் 400 பாடல் இருக்குது. அந்த 400 பாடலை வந்து பார்த்திங்கன்னா 3 பிரிவாக பிரிக்கிறாங்க. களிற்று யானை, மணிமிடை பவளம், நித்திலங்கோவை. சரிங்களா? ஸோ அப்போ இந்த 3 பிரிவில் எத்தனை பாடலாக பிரிச்சிருக்காங்கன்னு கேட்குறாங்க. சரிங்களா? எத்தனை பாடல் பிரிச்சிருக்காங்க? களிற்று யானையில் வந்து மொத்தம் 120 பாடல் இருக்குது. மணிமிடை பவளத்தில் வந்து 180 பாடல்கள் இருக்குது. நித்திலங்கோவையில் 100 பாடல்கள் இருக்குது. கரெக்டுங்களா? ஸோ மொத்தம் 400 பாடல்கள் ஆச்சா? களிற்று யானையில் வந்து 120 பாடல்கள், மணிமிடை பவளத்தில் 180 பாடல்கள், நித்திலங்கோவையில் 100 பாடல்கள். ஸோ ஆன்சர் வந்து 2, 3, 1 தான் சரி. ஆப்ஷன் ஏ தான் வந்து சரி. ஸோ அடுத்து 75. போரை ஒளிமின் என்ற கோவூர் கிழாரின் அறிவுரையை கேட்டு போரை நிறுத்திய மன்னன் யார்? போரை ஒளிமின் என்ற கோவூர் கிழாரின் அறிவுரையை கேட்டு போரை நிறுத்திய மன்னன் யார்? ஆன்சர் நெடுங்கிள்ளி. ஆப்ஷன் ஏ நெடுங்கிள்ளி. அடுத்து 76. எளிய நடையில் தமிழ் நூல் எழுதிடவும் வேண்டும், இலக்கண நூல் புதிதாக இயற்றுதலும் வேண்டும் என்ற பாடலை எழுதியவர் யார்? எளிய நடையில் தமிழ் நூல் எழுதிடவும் வேண்டும், இலக்கண நூல் புதிதாக இயற்றுதலும் வேண்டும் என்ற பாடலை எழுதியவர் ஆன்சர் பாரதிதாசன். ஆப்ஷன் சி பாரதிதாசன் அவர்கள் தான். 77. ஆறுகளி உலகத்து மக்கட்கெல்லாம் என்னும் தொடர் இடம்பெற்றுள்ள நூல் எது? ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஆறுகளி உலகத்து மக்கட்கெல்லாம் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? முதுமொழி காஞ்சி தாங்க. முதுமொழி காஞ்சி. இது வந்து ப்ரீவியஸில் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. ஆறுகளி உலகத்து மக்கட்கெல்லாம் அப்படிங்கிற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் வந்து முதுமொழி காஞ்சி தான். ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் வந்து சரி. அடுத்து 78. உடல் மேல் உயிர் வந்து ஒற்றுதல் இயல்பே என்னும் விதிப்படி புணராத சொல் எது? இது வந்து கொஞ்சம் இலக்கணம் தான், கொஞ்சம் பெருசாக போகும், நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ நீரோடை. ஸோ ஃபஸ்ட் வந்து இந்த மாதிரி சொல் கொடுக்கும்போது அதை வந்து நம்ம புணர்ச்சி, புணராத இது அப்படின்னு வரும்போதே வந்து பிரித்தெழுதுகளை தான் வரும். சரிங்களா? அதை பிரித்தெழுத நம்ம சொல்ல முடியும். சரிங்களா? இப்போ நீரோடைய பிரித்தெழுதுக. நீர் கூட்டல் ஓடையா? கரெக்டாக நீர் கூட்டல் ஓடைன்னு பிரிப்போம். அப்போ இங்கே இர் ஓ ரெண்டுமே சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா என்ன ரோவாக மாறுது. இரு ரோவும் சேர்ந்து இரும ஓன்னு சேர்ந்தால் வந்து ரோடை நீரோடை அப்படிங்கிறது மாறுது. சரிங்களா? கரெக்டாக. ஸோ அப்போ இது வந்து உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுதல். கரெக்டாக? நீரோடை இதுதான். உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுதல். இர் ஓ ரெண்டுமே சேர்ந்து வந்தால் தான் வந்து ரோடை. கரெக்டுங்களா? அடுத்து பயம் இல்லை. ஸோ பிரிங்க. சரி, பாயும் இல்லை. பயம் இல்லை. ஸோ இப்படி வேணால் பிரிக்கலாம். பயம் கூட்டல் இல்லை, பயம் இல்லை. ஓகேங்களா? ஸோ இங்கே பிரிக்கும்போது இம் கூட்டல் இ தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே மீ அப்படின்னு வந்திருக்கு. கரெக்டாக? பயம் இல்லை அப்படிங்கிறது வந்து இம் கூட்டல் ஈ தான் வந்து பார்த்திங்கன்னா மீ அப்படின்னு வந்திருக்கு. சரிங்களா? அப்போ இதை நேரடியாகவே வந்து பார்த்திங்கன்னா உடல் மேல் உயிர் வந்திருக்கு. கரெக்டாக? ஸோ இதை டைரெக்டாகவே வந்திருக்கு. அப்போ இதுவுமே சரிதான். அடுத்து மண்ணுடை எப்படி சொல்லுவோம்? மண் கூட்டல் உடைன்னு தான் சொல்லுவோம். சரிங்களா? மண் கூட்டல் உடைன்னு தான் சொல்லுவோம். ஓகேங்களா? அப்போ இது வந்து தனிக்குறிலை தான் அடுத்து வந்திருக்கு. தனிக்குறிலை வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வந்திருக்கு. புரியுதுங்களா? ஸோ தான் வந்து தனிக்குறிலை அடுத்து வந்து ஒற்றை இன் இன்னும் வரும்போது இதை வந்து என்ன சொல்லுவோம்? வருமொழியின் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா உயிரெழுத்து வரும்போது இது வந்து தனிக்குறில் முன் ஒற்றுயிர் வருமின் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதாவது வந்து இன் பக்கத்தில் ஊ வந்திருக்கா? இன் 3 சுழி இன் கட்ட ஊ வந்திருக்கு. கரெக்டாக? இன் கூட்டல் ஊ நூ அப்படியே மாறி இருக்கு. மண்ணுடை அப்படின்னு மாறி இருக்கு. சரிங்களா? அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா தனிக்குறியில் வந்து அடுத்து ஒற்றை எழுத்து இன் வந்திருக்கு. கரெக்டாக? அப்போ இது வந்து என்ன சொல்லுவோம்? வருமொழியோட முதல்ல உயிரெழுத்து வந்திருக்கு. சரிங்களா? அது வந்து தனிக்குறில் முன் ஒற்றுயிர் வறுமைன்னு சொல்லுவோம். சரிங்களா? ஒற்றுயிர் வறுமைன்னு தான் வந்து பார்த்திங்கன்னா என்ன? மண்ணுடை. அப்போ இது வந்து அதில் வராது. சரிங்களா? ஸோ அடுத்தது பாலாடை. எப்படி பிரிப்போம்? பால் கூட்டல் ஆடைன்னு பிரிப்போமா? பால் கூட்டல் ஆடைன்னு பிரிப்போம். அப்போ இல் கூட்டல் ஆ லா. கரெக்டாக? இல் கூட்டல் ஆதான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே லாவாக வந்திருக்கு. பால் ஆடை. ஸோ இது வந்து டைரெக்டாகவே வந்து உடல் மேல் உயிர் வந்திருக்கு. ஸோ இதுவுமே சரிதான். புரியுதுங்களா? ஸோ அதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஷின்ஸ் வரும்போது ஃபஸ்ட் வந்து பிரித்து எழுதணும்.
பிரித்து எழுதினாதான் கரெக்டான உங்களுக்கு அதோட டெஃபினிஷன் கிடைக்கும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் தான், கொஞ்சம் புரிஞ்சு படிங்க. சரிங்களா? அடுத்த கேள்வி 79. நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கும் என்று கூறுவது. நீ விளையாடவில்லை என்ற வினாவிற்கு கால் வலிக்கும் என்று சொல்கிறது என்ன விடைங்க? உருவது கூறல் விடை. உருவது கூறல் விடை. ஸோ அடுத்து 80வது கேள்வி. எண்ணப்படுவது, நினைக்கப்படுவது, கனவு காணப்படுவது ஆகியவையும் மொழியே ஆகும் என்று கூறியவர் யார்? எண்ணப்படுவது, நினைக்கப்படுவது, கனவு காணப்படுவது ஆகியவையும் மொழியே ஆகும் என்று கூறியவர் மு. வரதராஜனார். ஆப்ஷன் சி, மு. வரதராஜனார். ஸோ அடுத்து 81. ஒளி வேறுபாடு அறிந்து பொருள் தருக. இலை, இலை, இலை. ஸோ எது வருங்க? இலை. இலைனா இது வந்து தாவர இலை. கரெக்டாக? ஸோ ஒரு செடியில் இருக்கிற இலை. ஸோ தாவர உறுப்பு. இந்த இலை அப்படிங்கிறது வந்து இலைத்தல். என்ன இலைச்சிட்ட அப்படின்னு சொல்லுவோம், இலைத்தல். இந்த லை அப்படிங்கிறது நூல் இலை. சரிங்களா? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி தான் வந்து சரி. இதை ஒன்று கண்டுபிடிச்சா கூட நம்ம டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேங்களா? 82. வேர்ச்சொல்லின் வினையாளனையும் பெயர் காண்க. வேர்ச்சொல் கொடுத்துருக்காங்க, அதோட வினையாளனையும் பெயர் கேட்டிருக்காங்க. ஸோ என்ன வருங்க? பாடியவன். ஆப்ஷன் டி, பாடியவன் தான் சரி. 83. பின் வருவனவற்றுள் ஏவல் வினைமுற்று சொல். ஸோ ஏவல்னால என்னங்க? ஒருத்தர் வந்து ஒரு வேலை சீக்கிரம் செய். இப்போ நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன், இந்த டெஸ்ட் எழுதுங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து ஒரு கண்டிஷன் மாதிரி நான் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்டளையிறது. அது வந்து ஏவல்னு சொல்லுவோம். சரிங்களா? இந்த கொஷின் எவர் இன்னைக்கு டெஸ்ட்டுக்கு கண்டிப்பாக இப்போ எழுதுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஏவரதை வந்து ஏவல் வினைமுற்று அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டாக? ஸோ அப்போ இங்கே வந்து ஏவல் எது? செல்க அப்படின்னு சொல்கிறது வந்து ஏவலாக கிடையாது. ஓடு, வேகமாக ஓடு அப்படின்னு சொல்லி நம்ம ஏவரது கட்டளையிறது. அது வந்து ஏவல் வினைமுற்று சொல் தான். சரிங்களா? வாழ்க அப்படிங்கிறது கிடையாது. வாலியன் கிடையாது. இதெல்லாம் வந்து என்ன? வியங்கோல் வினைமுற்று. இதெல்லாம் என்னங்க? வியங்கோல் வினைமுற்று. நோட் பண்ணிக்கோங்க. எது? செல்க, வாழ்க, வலிய, வாழ்க, வாலிய அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இது வியங்கோல் வினைமுற்று. வாழ்த்துதல், வைதல், விதித்தல், வேண்டல் இதெல்லாம் வருங்களா? இதெல்லாம் வியங்கோல் வினைமுற்று. ஓடு அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா ஏவல் வினைமுற்று. சரிங்களா? சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. ஸோ பாருங்கள், படித்து பார்த்து ஆன்சர் பண்ணுங்கள். தமிழ் மக்களின் வீரத்தை சொல்லும் கலையாக திகழ்வது புலியாட்டம் ஆகும். தமிழ் மக்களின் வீரத்தை சொல்லும் கலையாக திகழ்வது புலியாட்டம் ஆகும். 85. பல்லு பற்றிய பின்வரும் கூற்றுகளை ஆராய்க. 96 வகையான சிற்றிலக்கிய வகைகளில் ஒன்று தான் வந்து பல்லு. சரிதான். இது உலத்திப்பாட்டு எனவும் அழைக்கப்படும். பல்லு வந்து பார்த்திங்கன்னா உலத்திப்பாட்டுன்னு சொல்லுவோம். சரிதான். தொல்காப்பியம் குறிப்பிடும் புலன் என்னும் இலக்கிய வகையை சாரும். தொல்காப்பியம் குறிப்பிடும் புலன் என்னும் இலக்கிய வகையை சார்ந்தது இது இந்த பல்லு. கரெக்டாக? ஆன்சர் அனைத்துமே சரி. ஆப்ஷன் டி, அனைத்துமே சரிதான். அடுத்து 86. பொறுத்த எடுத்துக்க. ஐந்திணைகளும் ஐந்திணைய பாடியவர்களும் ஆசிரியர்களும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? பொறுத்துக. இந்த மாதிரி கொஷின் வரும்போது கொஞ்சம் எல்லாம் படித்து பார்த்து ஆன்சர் பண்ணுங்கள். குறிஞ்சி கபிலர், மருதம் ஓரம்போகியார். அடுத்தது வந்து நெய்தலுக்கு வந்து என்ன? ஓதலாந்தையார். முல்லை வந்து பெயனார். பாலை வந்து அம்மூவனார். சரிங்களா? சாரி இருங்க. குறிஞ்சிக்கு வந்து கபிலர், மருதத்துக்கு வந்து ஓரம்போகியார், நெய்தலுக்கு வந்து அம்மூவனார், முல்லைக்கு வந்து பேயனார், பாலைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓதலாந்தையார். கரெக்டாக? ஸோ இதுதான் சரிங்க. ஸோ 4, 3, 2, 5, 1 தான் சரி. குறிஞ்சியோட திணை பாடியவர் வந்து கபிலர், மருதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓரம்போகியார், நெய்தலுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அம்மூவனார், முல்லைக்கு வந்து பேயனார், பாலைக்கு வந்து ஓதலாந்தையார். ஸோ அடுத்து 87. வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சம் மந்தி சிந்து கனிகளுக்கு வான் கவிகள் கெஞ்சும் என்றும் பாடலை பாடியவர் யார்? ஆன்சர் திரிகுடராசப்ப கவிராயர் அவர்கள். சரிங்களா? ஸோ அடுத்து 88. கீழ்கண்ட கூற்றில் சரியற்ற இணை, அதாவது தவறான இணை எதுன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? பால்குடம். பால்குடம் அப்படிங்கிறது வந்து இரண்டாம் வேற்றுமை உருவம் பயனும் உடன் தொகைன்னு சொல்லிக்கிறாங்க. பால்குடம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேற்றுமை உருபுகள் வந்து மறைந்து வரும். கரெக்டாக? ஐயாளுக்கும் இன்னதுக்கன் அதோட வேற்றுமை உருபுகள் வந்து
முதலாம் வேற்றுமைக்கும் 8ஆம் வேற்றுமைக்கும் வேற்றுமை உருபுகள் கிடையாது. ஸோ 2, 3, 4, 5க்கு தான் வந்து வேற்றுமை உருபுகள் இருக்குது. ஆனால் வேற்றுமை உருபுகளுக்கு என்னென்னா ஐ, ஆல், கூ, இன், அது, கண். ஸோ அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு வேற்றுமைக்கு வந்து ஒவ்வொரு வேற்றுமை உருபுகள் இருக்குது. சரிங்களா? ஸோ அது தெரிஞ்சால் தான் நீங்கள் இந்த கொஷின்ஸ்க்கெலாம் ஆன்சர்ஸ் பண்ண முடியும். சரிங்களா? 2ஆம் வேற்றுமையோட வேற்றுமை உருபு எதுங்க? ஐ. பால், குடம். ஐ வந்து மறைஞ்சு வந்திருக்கா. ஸோ 2ஆம் வேற்றுமை உருவும் உடன் தொக்கத்தையும் சரி. கரெக்டாக? ஸோ அடுத்து பொற்சிலை, பொன்னால் செய்த சிலை. 3ஆம் வேற்றுமை உருவோட வேற்றுமை உருவு என்னங்க? ஆள். சரிங்களா? பொன்னால் செய்த சிலைன்னு சொல்லுவாங்க. பொற்சிலை எப்படி சொல்லுவாங்க? பொன்னால் செய்த சிலைன்னு சொல்லுவாங்க. அப்போ 3ஆம் வேற்றுமை உருவம் வந்து அங்கே மறைஞ்சு வந்திருக்கான். ஸோ உருவும் பயணம் உடன் தொக்க தொகை. மாட்டு கொட்டகை, மாட்டு கொட்டகை. கூ. 4ஆம் வேற்றுமை உருவோட வந்து வேற்றுமை உருவு என்ன? கூ தான் வரும். சரிங்களா? 4ஆம் வேற்றுமை உருவும் உடன் தொக்க தொகையும். ஸோ இதுவுமே சரிதான். மாட்டு கொட்டகை. ஸோ ஆன்சர் வந்து எதுவும் இல்லை. ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சரியாக இருக்குது. சரிங்களா? தவறானது எதுவும் இல்லை. 89 அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. டேஸ் எனப்படுவது பேதையார் சொல் நோன்றல். டேஸ் எனப்படுவது பேதையார் சொல் நோன்றல். ஆன்சர் அறிவு. அறிவு எனப்படுவது பேதையார் சொல் நோன்றல். ஆப்ஷன் டி தான் வந்து சரி. சரிங்களா? ஸோ அடுத்தது 90 குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு இருந்து சரியானதை காண்க. மடு, மாடு. ஸோ மடுனா என்ன? மடுங்கிறது வந்து நீர்நிலைங்க. மாடு அப்படிங்கிறது வந்து எருது. சரிங்களா? ஆன்சர் ஆப்ஷன் பி. மடுங்கிறது வந்து என்ன? நீர்நிலை. மாடுங்கிறது வந்து எருது. 91 பொருத்தமான சொற்களை கொண்டு பின்வரும் தொடர்களை நிரப்புக. ஸோ பொருத்தமான சொல் கொண்டு வந்து நிரப்புங்க. கள்வர்கள், கள்வர்கள் கூட்டம், கள்வர்கள் கூட்டம் சென்றனர். மாந்தோப்பு. சரிங்களா? மாந்தோப்பு, மாந்தோப்பு குயில்கள் கூவினர். சரிங்களா? மாந்தோப்பு குயில்கள் கூவினர். காலாட்படை விரைந்து சென்றது. மல்லிகை தோட்டம் மலம் வீசியது. கரெக்டா? ஸோ கள்வர்கள் கூட்டம் சென்றனர். மாந்தோப்பில் வந்து பார்த்திங்கன்னா குயில்கள் கூவினர். காலாட்படை விரைந்து சென்றது. மல்லிகை 2 மல்லிகை மலர்ந்து மல்லிகை தோட்டம் மலர்ந்து மனம் வீசியது. சரிங்களா? 3, 1, 4, 2 தான் சரி. ஸோ அதான் படித்து பார்த்து அந்த இடத்துல நம்ம கரெக்டாக மேட்ச் பண்ணுறதா சரி. ஓகேங்களா? 92 கீழ்கண்டவற்றுள் எச்சொற்கள் செய்யுளுக்கே உரியனர் என்று நன்னூலனார் கூறுகிறார். எந்த சொற்கள் வந்து செய்யுளுக்குரியது பாருங்க. உரிச்சொல்லுங்க. ஆப்ஷன் டி உரிச்சொல். பார்த்தாலே சொல்லிடலாம் உரிச்சொல். 93 சரியான தொடரை காண்க. கரிசல் இலக்கியம் என்பது. கரிசல் இலக்கியம்னா என்னங்க? காய்ந்தும் பெய்தும் கெடுக்கும். கரிசல் இலக்கியம் என்பது காய்ந்தும் பெய்தும் கெடுக்கும். 94 சொல்லும் பொருளும் பொறுத்துக. உரு அழகு, போல பிளக்க, வங்கம் கப்பல், எல் பகல். சரிங்களா? உருனா அழகு, போலனா பிளக்க, வங்கம்னா கப்பல், எல்னா பகல். ஆன்சர் என்னங்க? ஆன்சர் சி 3, 4, 1, 2. சரிங்களா? அடுத்து வந்து பாருங்கள், ஒரு பத்தி கொடுத்துருக்காங்க. அதை படித்து நீங்கள் டெஸ்ட் எழுதணும். ஓகேங்களா? 5 கேள்விகள் அதுலேருந்து கேட்பாங்க. நம்மில் எத்தனை உணர்ச்சிகள் உள்ளனர் என சிந்தித்து பாருங்கள். கோபம், பாசம், அன்பு, வியப்பு, வெறுப்பு என எத்தனை உணர்ச்சிகளை நம் முகம் காட்டுகின்றது? கோபமாக காட்டுறோம், பாசமாக காட்டுறோம், அன்பு, வியப்பா, ஆச்சரியமாக, வெறுப்பு, கோபமாக காமிக்கிறோம். சரி, இந்த உணர்ச்சியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முகமே காட்டி கொடுத்துரும். மனிதனுக்குத்தான் முகத்தில் உணர்ச்சிகளை காட்டும் திறமை அதிகம். நம்மளுக்கு மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த உணர்ச்சிகளை காட்டுற அந்த உணர்வுகள் வந்து அதிகமாக இருக்குது. அதே வந்து கோபம், பயம் போன்ற ஒன்றை தான் வந்து பார்த்திங்கன்னா மிருகங்களால் காட்ட முடியும். மிருகங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றா பயந்துக்கும், இல்லைன்னா கோபம். இந்த 2 மட்டும்தான் பார்த்தீங்கன்னா மிருகங்கள் கிட்ட இருக்கிற அந்த உணர்ச்சிகள். கரெக்டுங்களா? மற்றபடி மனிதனை போல் நவரசங்களையும் காட்ட முடியாது. இதனால் மிருகங்களால் காட்ட முடியாது. சரிங்களா? உணர்ச்சிகளின் பிறப்பிடம் வந்து இது மூளை தான். மூளை, உடல் இரண்டும் இணைந்து செயல்படுவதால் வெளிப்படுவது தான் இந்த உணர்ச்சிகள். புரியுதுங்களா? ஸோ அதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளில் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை உணர்ச்சிகள் வந்து இருக்குன்னு அப்படின்னு சிந்தித்து பாருங்கள்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன? கோபம், பாசம், அன்பு, வியப்பு, வெறுப்புங்கிறது வந்து நம்ம மனிதர்கள்கிட்ட இருக்கிற அந்த உணர்ச்சிகள். சரிங்களா? அதே வந்து விலங்குகளாகட்டும், அந்த மிருகங்கள் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒன்றா கோபம் இருக்கும், இல்லை பயம் இருக்கும். இந்த 2 மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா விலங்குகள் கிட்ட இருக்கிற உணர்ச்சிகள். சரிங்களா?
ஸோ நம்மக்கிட்ட இருக்கிற ஏதோ 1-2 மட்டும்தான் அவங்கக்கிட்ட இருக்குது. மற்றபடி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்லா உணர்ச்சிகளும் வந்து பார்த்திங்கன்னா மனுஷங்கிட்ட மட்டும்தான் இருக்குது. அந்த உணர்ச்சிகளோட பிறப்பிடம் வந்து எதுனா மூளை தான். சரிங்களா? அந்த மூளையும் உடலும் ரெண்டும் வந்து இணைந்து வரதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த உணர்ச்சிகள் வந்து வெளிப்படும். சரிங்களா? நம்ம மூளை மட்டும் கிடையாது, மூளையோட செயல்பாடுகளோடு சேர்ந்து அந்த உடலும் சேர்ந்து வேலை செய்யும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த உணர்ச்சிகள் வந்து வெளிப்படும்னு சொல்லியிருக்காங்க. புரிஞ்சுதுங்களா? ஸோ கொஷின் ஆன்சர் பண்ணிடலாமா? 95. முகத்தில் உணர்ச்சிகளை காட்டும் திறமை அதிகம் யாருடையது? முகத்தில் வந்து உணர்ச்சிகளை காட்டும் திறமை வந்து யாருக்கு அதிகமாக இருக்குது? ஆன்சர் மனிதனுக்கு தான் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ அடுத்தது 96. மிருகங்களால் எதை காட்ட முடியும்? மிருகங்களுக்கு வந்து என்னென்ன உணர்ச்சிகள் இருக்குங்க? கோபம், பயம் ரெண்டுமே இருக்குது. சரிங்களா? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. 97. யாரை போல் நவரசங்களை காட்ட முடியாது? யாருக்கு முதல்ல நவரசம் இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ மனிதனுக்கு மட்டும்தான் இருக்குது. ஸோ மனிதர்களை போல் வேறு எந்த ஒரு விலங்குகளுக்கு ஆகட்டும் எதுக்குமே வந்து அந்த மாதிரி உணர்ச்சிகள் கிடையாது. சரிங்களா? ஸோ அடுத்து 98. உணர்ச்சிகளின் பிறப்பிடம் எதுங்க? மூளை. 99. எவை இரண்டும் இணைந்து செயல்படுவதால் தான் உணர்ச்சிகள் தோன்றும்? எது ரெண்டும் செயல்படணும்? மூளையும் உடலும் ரெண்டும் சேர்ந்து செயல்படும் போது தான் நம்மளுக்கு வந்து அந்த உணர்ச்சிகள் வந்து வெளிப்படும். கரெக்டா? சரி, எனக்கான லாஸ்ட் கொஷின் வந்து பாருங்கள். டெர்மினாலஜி என்ற சொல்லின் தமிழ் சொல் எது? டெர்மினாலஜி என்னும் சொல்லின் தமிழ் சொல் எது? ஆன்சர் கலைச்சொல். டெர்மினாலஜி அப்படின்னு என்ன? கலைச்சொல். சரிங்களா? ஸோ இன்னைக்கான நம்ம 50 வினாக்கள் வந்து பார்த்தாச்சு. ரொம்ப நேரம் பார்த்த மாதிரி இருக்குது எனக்கு என்னமோ. சரிங்களா? ஸோ 50 வினாக்கள் தான் பார்த்துக்கோம். பட் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுக்குறங்காட்டி கொஞ்சம் லேட்டான மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கான 50 வினாக்களில் இந்த எத்தனை கொஷின்ஸ்க்கு வந்து உங்களால் கரெக்டாக ஆன்சர் பண்ண முடிஞ்சது? ஸோ இப்போ தான் நியூவாக படிக்கிறீங்க, இல்லை இப்போ தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கூட தாராளமாக குரூப் 2 நீங்கள் அட்டன் பண்ணலாம். குரூப் 4மே தாராளமாகவே நீங்கள் அட்டன் பண்ணி கிளியர் பண்ணிடலாம். சரிங்களா? வெறும் 1 மந்த் தான் இருக்குது, 2 மந்த்ஸ் தான் இருக்குது, இல்லை ப்ரிப்பேர் பண்ண முடியாது அப்படின்னாலாம் கிடையாதுங்க. நீங்கள் அந்த 2 மந்த்ஸாகவே இருந்தாலும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுற டைமை பொறுத்து தான் உங்களுக்கு வந்து நீங்கள் கிளியர் பண்ண முடியுமா முடியாதான்னு நம்ம சொல்ல முடியும். சரிங்களா? அதுவைஸ் உங்களுக்கு எந்த சோர்ஸ் வச்சு நீங்கள் படிக்கிறீங்க அப்படிங்கிறத வச்சு நம்ம சொல்லலாம். சரிங்களா? ஸோ இப்போ வந்து கவர்மெண்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் நிறைய நோட்ஸ் வந்து தமிழுக்கு கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஜிஎஸ்க்குனா 1 வேர்டு கொஷின் அண்ட் ஆன்சர்ஸு இதெல்லாமே நாங்களே கொடுத்துட்ருக்கோம். சரிங்களா? உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் வேணுன்னா கூட நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இல்லைனா நீங்கள் டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ண உங்களுக்கு வந்து ஒரு கைடன்ஸ் ஒன்று தேவைப்படும் அப்படின்னா மேலே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோங்க. நீங்கள் குரூப் 2 குரூப் 4 ரெண்டுக்குமே டெஸ்ட் பேட்ச் வந்து போயிட்டுருக்கு. நீங்கள் ஜாயின் பண்ணி நீங்கள் டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த மெட்டீரியல் இல்லைனாலும் பரவாயில்ல, நாங்கள் ஒவ்வொரு டெஸ்ட் வைஸ் நோட்ஸ் நாங்கள் கொடுப்போங்க. நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி டெஸ்ட் எழுதுனா போதும். சரிங்களா? அதுக்கான ரேங்க் லிஸ்ட்டு, கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் எல்லாமே நாங்கள் கொடுத்துருவோம். நீங்கள் ஜஸ்ட் வந்து குரூப்பில் ஜாயின் பண்ணி நீங்கள் டெஸ்ட் எழுதினாலே போதும். சரிங்களா? ஓகே கைஸ், நீங்கள் வந்து ரெகுலராக வந்து தமிழ் ஜிஎஸ் டெஸ்ட் வந்து ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வந்து உங்களுக்கு யூடியூப்பில் அப்டேட் ஆகிட்டே இருக்குன்னு நாங்கள் சொல்லியிருந்தோங்க. ஸோ அதனால் சேனல் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ.